வரலே சக்கச்ச வந்தவனே வெரி வெரி டேஞ்சரஸ் மேன் எம்ஜிஆர் மருதமணி வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வாவ் உன்னை காட்டுவாசியா வந்திருக்கானே என்ன போறானோ என்னையா பண்ணி தொலைகிற இது என்னது இதெல்லாம் சும்மாவே இந்த பல்ல பார்க்க சகிக்காது இருங்க ப்ரோ இந்த வீடியோ காட்டுவாசி பார்த்தானா அவன் செத்துருவான் முத ஏன்டா காட்டுவாசி வேஷம் போட்டு வச்சோன்னா கழிச்ச வந்த பிராயல கோழி மாதிரி போட்டு என்னது ஏய் துணிமணி ஏய் கையை கொண்டு வரேன் பாரு அடுத்து பத்தியா அந்த உன் பீரோலுக்கு துணியை வைக்க வரேன் பாரு ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை பத்தியலா என்ன ரெண்டு பேரும் பச்சை கலர்ல இருக்கும் அந்த ஆளு பச்சை என்ன சொல்றாரு உன்னை ஜனையாக்கணும்ன்றார் என்ன ஜனையாக்கணுங்கிறாரு உன் கூட துணையா வந்து அரிசி போட்டு ஆட்டணும்ன்றேன் யார் இவரா இவர் அப்படியே ஆட்டிட்டாலும் ஏய் லேஜா நினைக்காத என்ன லேசா நினைக்காத கெட்ட வய வாங்கி சட்டி வாங்கி போட வக்குல அதெல்லாம் போ வாயில வச்சுக்கோ முகரே பத்தியா பழத்தை கொடுத்து ஒன்று பஞ்சாமத டப்பா ஓபன் பண்ணலாம்ன்றேன் ஏன் பழம் பழம் ஓம் பழம் பழம் ஏன் பழம் ஏன் பழம் ஐ அவர் என்ன சொன்னாரு மாமா பே அவர் என்ன சொன்னாரு எங்கிட்ட இருந்து சத்தம் வந்துச்சு பார்த்த வேலை எப்படி செய்யறேன் பாரு கர்ம இது வாழைப்பழம் திங்கிறத பார்த்தா நமக்கு கூட ஆசை வராது போல குரங்கு கூட அழகா உட்காந்து திங்கும் ஏற்கனவே பல்லு சிறுநாய் பீதுன்ற மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகாவா ஐயே கர்மத்தை அடே காலையில 10 ரூபா தர மாறே மரியாதை போயிடுறா போடா விக்கிக்கிருச்சு முண்டைக்கு ஓடா ஜெயா அந்த இலைய கடிக்கிறியா ஆனா இவனோட அவன் பெருங்கொண்ட பிச்சைக்கார பையலா இருக்கான் போலடா அவன் எடுத்து எச்சை தரேன் இந்த கொண்டு பையன் மஞ்சி மல்ல நறுக்கிற போடுறா நான் லேடிஸ் இல்லை புள்ளோ அதுதான் லேடிஸ் ஏலே விக்கிக்கிறாமடா முண்டப்பல என்ன சாமி சொல்ற காட்டுவாசி காட்டுவாசி மருதமணி பாத்தியா அங்கிள் அங்கிள் நீ சொல்றதெல்லாம் கேட்குறேன் அங்கிள் அண்ணே ஏய் என்ன ஒரு அடிக்கு அப்படி விழுந்துட்ட அடிய கையில என்ன பிதுக்கி வச்சிருக்கேன் பாரு அம்மா மணியண்ணே எத்தனை வாட்டி உன்னை அண்ணே அடிச்சிருக்கு நீ ஒரு வாட்டி அடினே பாப்பா இப்ப கைய வையா ஏய் இப்ப கைய வையா பாப்பா சொல்றா கேக்கணும் இப்ப கைய வை சொல்றா கேக்கணும் கால கும்பிட்டு விடு யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வர்றது இப்ப அவன் என்ன தெரியுமா சொல்றேன் என்னைய காலில் கும்பிட்டு வச்சு ஐயே கர்ம அதே எடுத்து வாங்கி ஐயா ஊருக்கார சொல்லுங்க நான் அரைஞ்சே உரியன் அவனை அரே அரே மருதமணி ப்ளீஸ் நான் செய்யாதடா அண்ணே மண்டி போட சொல்லுனே மண்டி போட சொல்லு மண்டி போட ஏலே இதை ஏஐ விட்டு என்ன மட்டும் சொல்லிட்டு போ அவனை கொண்டே விடுறேன் ஐயோ அப்பா நான் 3 நாளைக்கு நான் சோறு திங்க முடியாதடா அங்கிள் அது தெரிக்குது அங்கிள் தெரிக்குதடா சின்ன பிள்ளை பீ விட்ட மாதிரி மாசமா ஐயோ மணி நான் கிளம்புறேன்டா நீ போடா மரியாதை போயிரு மருதமணி அரைஞ்சு விடுவேன்
இன்னைக்கு விட மாட்டேன். ஒண்ணே பழனி ஒரு பழம் குடுறா. செவரொட்டி வேணுமா? ஏன் எதையா பிடிச்சி சண்டை போடுற? நல்லா பிடி நல்லா பிடி. என்னடா கறவு மாடு மாதிரி ஏந்தி கொடுக்குற? ப்ரோ நீங்க பிடிச்ச மாதிரி நானு பழப்பழத்தை வாயில வச்சு மயக்கிறேன். இப்ப இந்த ஆடி ஒண்ணு கெடுக்கிறேன். பழப்பழத்தை வாயில வச்சு மயக்கிறா. மாமா அது புடி துணியை கட்டிட்டு வந்திருக்கு. நீ வேணா மோந்து வாரு. அதான் வாட வருது, அதனத்த மோந்து வர பார்க்கணும். அவன் உன்னை நோங்கிட்டு வந்திருக்காண்டி. பிசு பிசுன்னு ஒட்டி தோணும். வண்டி ஒரு கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி. பாண்டி முனி கோயில் இருக்கு என் கட்டான கட்டழகே. பார்த்து வர போய் வருவோம் என் பொட்டான பூவழகே. வண்டி ஊரு கம்மாக்குள்ளே வண்டி உருகமாக்குள்ளே ஒண்டியாக போகாதடி. அவன் மறுபடி வந்தாலும் வருவேன். அவன்கிட்ட உன் கேசர பொடியா காட்டாது. புத்தானத்தான் கம்மாய்க்குள்ள ஏன் வண்டி இருக்கம்மா எங்க இருக்கு? இவனுக்குள்ள எத்தனை கம்மா இருக்கா? வாங்க போ வாங்க வாங்க ஐயா வாங்க. ஒன்றெடுத்தா ஒண்ணு இலவசம். இங்கே பப்பனாக நடத்தி கொண்டிருக்கும் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இளைஞர் சார்பாக இந்த பொன்னாடையை போத்துகிறோம். பேரு தேனி குஞ்சரம்மா. ஜெயபிரியா புதுக்கோட்டை சிரிப்பழகி ஜெயபிரியா அவர்களுக்கு, புதுக்கோட்டை ஜனப்பிரியா அவர்களுக்கு அவன் சூத்துவத்தி. இந்த மேடை ஓட்டாலும் மரியாதையாக பிரிச்சுட்டு போயிருந்தேன். ஏய் இதே சிமெண்ட் மேடை நீ தவி நான் பார்த்ததே இல்லை. ஊருக்காரங்க கொலைக்கேசில் உள்ள ஓப்பரியா எனக்கு தெரியாதுப்பா. ஒரு நாள் உன்னோட சேர்ந்து நாங்கள் 3 பேர் விழுவ போகிறோம். பார்த்துட்டே சரியா கண்ணு கலங்கிருக்குல்ல. இப்போ டம்முன்னு உட்காந்துல வெதரில் அடிச்சிருச்சு. ஐயே அதை வெளியே சொன்னா அசிங்கம் மட்டும் அப்படியே கண்ணை பாருந்தா. அதான் கண்ணு கலங்கிருக்கா? இந்தா அது மூஞ்சியை பத்தியல. அது மூஞ்சியை பாரு இது மாதிரி. அது கூட அழகா இருக்கு. மூஞ்சிரு மாதிரி பப்புனாக நடத்து கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் மதுரை மாவட்டம் காரியா. இதுக்கு தானே போன மேடையில் கம்பு கூட்டு மசுரை சிறச்சுக்கிட்டு அரைஞ்சேன். ஏன் அப்படியே அடிச்சு ஏன் அப்படியே அடிச்சிருக்க வேண்டியதானே மாமா? அடி விழுகாதல மஸ் ஓ முடி அந்துவேன். காரியாபட்டி அருகாமல் உள்ள ஐயோ இப்படி அடிக்கிறீங்களே அமுல் பேபிய. ஏன் அமுல் பேபிய அப்படி அவன் பக்கத்தில் வரும்போது பெரிய மசுறு மாதிரி ஓடுனேன். அது வேற வேஷம், இது அது ஆவேசம். சாப்பிடு மாடு பொடி மாடு. ஆற பொடி மாடுங்கிற அப்புறம் அவன் நோங்கினா உன் தும்முல அந்துவ முடியே. குழவி எதுல கிடைச்சிச்சு? மருதங்குடி ஏ மருதமணி அவர்களுக்கு களத்துப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுற கைதட்டலாம் அன்புறவர்களே. மணிகண்டன் புதுக்கோட்டை காவிரி நகரைச் சேர்ந்த பெருங்கொண்ட பிறகித்தனி பையமகன் மணிகண்டன். ஜட்டி போடாத ப்ரோ போடா பையமகன். நன்றி. ராங் நம்பர். மிருதங்கம் கோயில்பட்டி இந்திரமகை மலைச்சாமி பேரனும் பொன்னமாத்தா மகள் வழி இந்த பேரனும் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். பலவாத்தி இசை கொண்டிருக்கின்ற எங்களது ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளம் கொண்டிருக்கும் அர்ஜுன் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். சார் போயினேன் தியேட்டரில் ஓடின மாதிரியே இருக்கு. எங்கள் மூவருக்கும் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம்.
வணக்கம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க. வணக்கம் சொல்லியா? எதுக்கு சொல்லுங்க மாமா. எதுக்கு வணக்கம்? சொல்லுங்க மாமா. என்னக்கு நன்றி சொல்லணும்? பொன்னாட போத்திருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க. பொன்னாட என்ன கிளியிரு தானே, என்ன அரை போய் தங்கமா விட்டுருக்காங்க, நன்றி சொல்ல. என்ன இப்படி சொல்லி விட்டாரு? பாடி கண்டங்கரு கண்டகர் கண்டகர் நத்தின்தும்பு. வணக்கம் வணக்கம் நன்றி சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் கொத்து நீ மூடு. நீங்க ரெண்டும் தரங்க. விழா கமிட்டியார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் எங்களை எல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் இருந்து வந்த கிலோமீட்டர் வெகு தூரத்திலிருந்து டூ வீலர் பைக் எடுத்துக்கொண்டு இரவு நேரத்திலே கண் முழித்து எங்களை கலையை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற அண்ணன் தம்பிகளே. ஆஹா. இப்ப அவர் சொன்னதை அப்படியே சொல்லுங்க. இப்ப அவர் சொன்னார்ல அதை அப்படியே சொல்லுங்க. எப்படியே இப்ப சொன்னார்ல அதை அப்படியே சொல்லுங்க. என்ன சொன்னியா? ஆட செவுட்டு முண்டோ. அவன் லூஸ் ஆக்கிடுவான்டி இருடி. இந்நாடகம் இரவு நேரத்திலே களத்துப்பட்டி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு வரி கொடுத்து மற்றவர்கள்லாம் உதவி செய்திருக்கிறார்கள். அத்தனை கிராமத்தார்கள் இந்த கோவில் ஆலயம் பாட்டைம்பூட்டை காலத்திலிருந்து தொண்டு தொட்டு வணங்கக்கூடிய இந்த சாமியை எல்லளவு கூட வருடந்தோறும் மறவாமல் வணங்கக்கூடிய களத்துப்பட்டி கிராமத்தார்கள் நாடகத்தை நடத்தினாலும் பக்கத்து ஊரிலிருந்து எங்களுக்கு வயிறு பசிச்சாலும் சரி, நாங்கள் காலையிலே பணி சென்று குடும்பத்தை காப்பாற்றினாலும் உங்கள் கலையை பார்க்க வர்றோம் என்று வெளியூரிலிருந்து வருகை தந்த அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் தாய்மார்களுக்கும் மைசெட்டு அமைத்திருக்கின்ற எங்கள் தளபதி புத்தானத்தம் அன்பு உறவுகளுக்கும் நாடக அமைப்பாளர்களுக்கும் இது மட்டும் இதை வீணாக்காமல் வீடியோ ஒளி நாடாவில் எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் அனுப்பிவிடக்கூடிய ஒப்பற்ற கலைஞரின் யூடியூப் சேனல் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நம்ம சார்பாகவும் நம்ம வண்டி டிரைவர் சார்பாகவும் தகரக்கோட்டா சார்பாகவும் நன்றி வணக்கம். ஓயே. அது அப்படியே நீங்களும் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதையும் சொல்லிட்டேன், அப்புறம் நான் வேற சொல்றேன். என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி அழகா சொல்ல முடியுமா? யாரு சொன்னா? அவன் சொன்னா நான் சொன்னா? ரெண்டு பேரும் ஒரு உயிர். பல்லுல இது இருக்கு. பல்லுல இது இருந்தா நீ நீ மண்டையில அடிச்சா நான் அப்புறம் பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. ஐயோ அண்ணே அண்ணே கோவம் வேணாம்னே. ஒரு வயசு புள்ள நன்றி சொல்ல சொல்றா கண்டாளி புத்தானத்தை தாண்டிக்கிற மாட்டேன் அண்ணே. கோவம் வேணாம்னே. புத்தானத்துல வச்சு குத்தோண்டா. அந்த பயம் மனசுல இருக்கணும். ஆமா, நீ ஹெட் மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட் ஏ பாவம்னு ஓரளவுக்கு பொறுமையா போற, எல்லாரும் பொழந்துருவேன் பொழந்து. ஏன் ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டே இருக்கீங்க? ஆடுவா. பாடவா? பாட்டு பாடவா? பாட்டு பாடு. பாட சொல்லவா? உனக்கு சிமெண்ட் மூட அல்ல போதும் பாருவேன். நீ நீ பொத்து நீ தொற நீ காமி நான் சொருகிறேன். அத்தியா எங்கே உப்பு கண்ட வாடத்துக்கு வரையான் பாரு. நீ அசந்தேனா உன் முதுகுல பச்சரிசியை கிண்டிடுவேன். இந்தா இங்கே பாரு எங்கே நெளிக்கிறேன் பாரு. ஐயோ குருவி குடஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா. பேட்டியை சார்ஜ் சேர்த்துனேன் உன் ஜிஎஸ் சிம்முக்கு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை படுத்தி கௌரவப்படுத்திய விழா கண்டர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் ஆடாதடி எங்களை எல்லாம் வெகு தூரத்திலிருந்து ஆட காக்கடா இங்கே திரும்புதுவாரு. இது சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் உன் தட்டான பிடிக்க தெரிஞ்சாண்டி. ஐயா அழகா இருக்கே கப்பலிங்கி. அவன் சொன்னது பாவாடே இல்லை திருந்த மாட்டான் மயிறு மக. விழா கமிட்டியாளர்கள் எங்களை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் ஐயா சுப்பிரமணியன் தெரியாது. தெரியாம தானே முழிச்சேன். சுப்பிரமணி சாமியப்பன் தானே ஐயா. சாமியப்பன் அவர்கள் சார்பாகவும் நன்றி. யூடியூப் சேனல்லாம் சொல்லலையோ, சரி விடுங்க, சொல்ல முடியாது. இந்த ஆளுக்கு 100 பாத்தீங்களா நீங்க ஊரா அனுப்பி கூட உங்களுக்கு ஒவ்வொருத்தரையுமா பேசுறீங்க. சொல்லலாம். இன்னும் எடுத்துட்டு போங்க பாப்பா. அப்ப தொலைஞ்சேன். இந்த பத்தியா 100 ரூபாய்க்கா எங்க வரையான் பாரு. அம்மா சத்திரம் தேவர் சார்பாக அன்பு அண்ணன் மருதங்குடிய மருதமணி அவர்களுக்காக 101.
நான் சொல்லிட்டேன். வணக்கம் வணக்கம். களவ ஓட்டது மருதங்குடியா, அள்ளி பூசுறது கல்லிஜரியா. பேப்பர் வந்து இருக்கு, காதலுக்கு கற்பனை அழகு. காதலுக்கு கற்பம் இல்லை. காதலுக்கு ஏண்டா காதலுக்கு கண்ணில் இருந்துன்னு சொல்லுவாங்க, கற்பம் இல்லை. நாடக மேடையா பெரிய ஆஸ்பத்திரியாடா இருங்களா? எவ்வளவு அழகா முத்து முத்து. காதலுக்கு கற்பனை அழகு, கற்பனையில் மட்டுமே என் காதல் அழகு. நீ என்னை விட்டு நீண்ட தூரம் போனாலும் உன்னை தேடி உன்னுடனே வருகிறது என் மனசு. ஐ லவ் யூ ஜெயபிரியா. என்னது? அளத்துப்பட்டி டிரைவர்கள் எனது அன்பு தம்பிகள் சார்பாக எனக்கு சும்மா சொன்னாடா. எனக்கு தானா? களவ ஓட்டது மருதங்குடியா, களவ போட்டது மருதங்குடியா, அள்ளி பூஜ்கிறது கலிஜரியா. ஆமா கள்ளி சரியா. இரும்பு தட்ட தூக்குனது புதுக்கோட்டையா, இரும்பு தட்ட தூக்குனது புதுக்கோட்டையா. ஆளுகாச்சு வர்றது மணப்பாறையா. களவ ஓட்டது மருதங்குடியா, ஊக்குறது கலிஜரியா. கொடு தூக்குறது கள்ளி சரியா. பொறுமசாமி பொறுமசாமி, நீங்க ரெண்டு பேரும் ராமர் சீதை மாதிரி தானே? சீதை இல்லையா? ராமர் லட்சுமணன் மாதிரி தானே? வாட்டு மிஸ்டர் கோசுவத்தி சுருள். மாமா மாமா ரெண்டு பேரும் இதுக்கு போய் இப்படி அடிச்சுக்கலாமா? அண்ணே அண்ணே என்ன கையா ஐயா இதுக்கு போய் இந்த இடத்துக்கு போய் அதே சுவரொட்டிக்கு நான் கடை கடையா அலைஞ்சு பார்க்குறேன், சுவரொட்டி கிடைக்குது. மேரே மேரே பேச்சா ஹே. இது பீச்சா அச்சா புளுத்து என்னடா அந்த பாட்டு? தலைவா இந்த பாட்டு கதை சோதனை. என்ன பாட்டு இது? மேரி மேரி பீச்சு. கட்டப்பற தங்கம் தக்கத்தா ஹிந்தி பாட்டு பாடுறாரு. டக்குன்னு டக்குன்னு நீ டக்குவா. இந்த பாட்டு நான் கேட்டதே. मेरे मेरे पिचागा, मेरे मेरे पिचागा, मेरे मेरे पीछा हा, मेरे मेरे पीछा हा. ஆஹா ஐயோ ஐயோ தூக்காதே கால தூக்காதே. பொம்பளை அப்படியே காசா லட்டு மாம்பழம் மாதிரி இருக்கு, அங்கே தூக்கலாம். ஏன்ட்ட நல்லா தூக்க வர்ற? காசா லட்டா மாம்பழமா? ஏன் மருமேனே பொண்ணு எப்படி சூப்பரா? ஏய் அவர் பாட போறாருன்னு நினைக்கிறேன். சிங்க களை இறங்கிருச்சு. பாட்டு பாடுடா. பாடுங்க. நீ அதை தக்கன ஆடுறேன். சரி அந்த அளவுக்கு பாடுவீங்களா? எங்க பாடுங்க. நீ லெஃப்ட் அப்படி திரும்ப, அங்கிட்டு திரும்ப. லெஃப்டா? சுமுண்ட முடிய திருப்புவேன். இன்னும் கொஞ்சம் புச்சு மாங்கனியா. எப்படி மருமேனே சொல்லுங்க, நல்லா தூக்க சொல்லுங்கயா. வாயை மூடி தொலையா. ஆண்டி ஆண்டி நீங்க இப்படி தூக்குங்க, அப்பதான் அந்த அங்கிளுக்கு எட்டம் பத்தம். ஹலோ ஓ கொஞ்சம் கிருணி ஏத்து. கிர்னியா? சார்பு கிருமி சார்பா கொஞ்சம் ஊம்பரு. அது ஊப்பரியா? இல்லை மொட்டனாக்கு பழைய உள்ள வந்து உன்னை கொண்டே வருவோம்டா. என்னையே அது இங்கிலீஷ் எப்படி தர? அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏன் நீ பேசுறதா தங்கிலீஷா? சரி பாடு. லெஃப்ட் லெஃப்ட் திமுண்டு முடி காமி. பண்ணு பண்ணி பண்ணு. தொலைறியா? திமுண்டு முடி காமி. பாடி தொலையா. முத இரு பூசை போட்டு வரேன். பிரதர் எதுக்கு கண்ணு வெட்டுறேன், சிலந்தி வரேன். அண்ணத்த திரும்ப அண்ணத்தை பாத்தியா? போடா நீ வேற இது வீட்டை மட்டும். ஐயோ ஆண்டவா, ஒன்னு யாரும் ஆடுறது? மாமா எப்படி மாமா ஆட்டணும்? ஒரு தடவை ஆட்டி. ஏய் ஒன்னு யாரும் மாமா ஒரே ஒரு தடவை ஆட்டி கேட்டுங்க. அண்ணத்தை பாத்தியா? யாருமா ஏய் வாய் எப்படி வச்சுட்டு ஆட்டுற? ஆட்டுறது நல்லா ஆட்டு. வாயை என்னமா பண்ணி பீதுன்ற மாதிரி வாயை வைக்கிற? அப்படியா இருக்கு வாய்? அத்தா தாயி கொஞ்சம் மட்டும் முடிய ஆட்டுத்தா. சிமுண்டு முட்டை. அண்ணத்தை பாத்தியா? நான் பாடுறேன். ஐயோ ஆண்டவா
சொக்கா சொக்காவா? இப்படி ஒரு சிமெண்ட் மூடைய பார்த்தா 16 மூட கலவை ஓடுவோம்டா. பாடு பாடு. அன்னத்தை பாத்தியா ஐயா வாசிக்க வேணாம், நான் பெரிய அந்த மணிக்கு ஏசுதாஸ் பாடகர். ஏசுதாசா கண்ணதாசா? இருத்தா நீ ஆட்டுத்தா அதை பார்த்துட்டு போற. அன்னத்தை பாத்தியா அப்பப்ப அன்னத்தை பாத்தியா அப்பத்தை கேட்டியா அன்னத்தை பாத்தியா அத்தாத்தியா. அண்ணே நம்ம பாட வருதுண்ணே. உருண்டமலை திரண்டமலை உருண்டமலை திரண்டமலை என்னையா பாடுற? உருண்டமலை திரண்டமலை உருண்டமலை திரண்டமலை உய்யார கழுகுமலை ஒய்யார கழுகுமலை பாச்சி படந்தமலை என் கண்ணபத்தினால் நம்ம படுத்திருந்தோம் பஞ்சமலை என் கண்ணபத்தினால் ஆசி படந்த மலை தந்தனத்தில்லாலே. அண்ணே வண்டி போட்டிரனே வந்துச்சு. வண்டி ஓட்ட ஆத்த சுத்தம் பண்ணாரா? எந்த ஆத்த? இதே ஆனி மாசமா இருந்துச்சுன்னா அவளை ஆணி அந்திருக்க முடியாது. எந்த ஆத்த? ஆனி மாசமா இருந்தா விழுந்துகிட்டு என்னது? ஏன் இப்படி உங்களுக்கு இப்படி வாய் இப்படி போகுது? என்னமோ சொல்லுவாங்க ஆட தெரியாதவே தெருக்கோணல் மாதிரி. என்னமோ ஆனி மாதமா இருந்தா என்ன புரிஞ்சிருப்ப. ஆடி மாசம் வந்து அண்ணன் என்ன ஒண்ணு ஆடி கோயிலுக்கு கூழ் எடுத்து கஞ்சி காய்ச்சி ஊத்துவாரு. கள்ளிச்சாரி கொத்தன்னாரு கலவையா கள்ளிச்சாரி கொத்தன்னாரு கலவையத்தான் பெரட்டுனாரு மருதங்குடி கொத்தனாரு அங்க மட்ட கம்பம். அடுத்த லைன் என்ன? அடுத்த லைன் என்ன? மறி தெரியல அதே முண்டை ஜெயப்பிரியா சித்தாளு மருதமணிய குத்துனாரு. குத்துராண்டி மருதமணி நீங்க குத்திட்டாலும் குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. மருதமணி தானே குத்துறான்னு சொன்னேன். இவ இதுக்கு புடுங்கிறதுக்காரு. நீங்க தானே கள்ளிச்சேரின்னு சொன்னீங்க. அதான் அவர் குத்து. அவர் கலவை பரட்டிட்டு போக வேண்டியதானே. முகரே பாரு முகரே. கலவை பரட்டிட்டு போயிடணும். மட்டக்கம்ப ஓட்டுறேன் மருதமணி. தயவு செஞ்சு வாயை மூடிட்டு பேசு. வாயை மூடிக்கிட்டு அப்படியே எச்சி புளுத்து அடிக்குதா? அடிக்க மருதங்குடி கொத்தனாரி என்ன ஏன் பூரா விடாம அடிச்சிய? மாட்டுக்காரன் அவுத்து விட்டா ஒதுங்கி போறணும். தள்ளிடுக்குள்ள வந்தா மாட்டுக்காரன் மாடை அவர் என்ன சொல்றாரு? குடல் வெளியே அவர் என்ன சொல்றாரு எனக்கு புரியல. என்ன மாமா? ஒரு நேரம் செஞ்சது நீ நினைச்சிட்டேன். கண்ணு தெரியாதா அப்ப அந்த ஆளுக்கு? கண்ணு தெரியல என்கிட்ட ஒத்திய பார்த்துட்டு உன்ட்ட சைட்டா வரலான்னு ஆட பார்த்தேன். குருட்டு கொக்கு. தெரியாது. அப்படியே தடவி நடந்து போக வேண்டிய. அது மூஞ்சிய பத்திங்களா? ஜெயா கரும்புலி செம்புலி குத்துன மாதிரி. தடைனாலும் சரியா போயிரு. ஆமா நீங்க போயிட்டாலும் உங்க முகரைய பாருங்க. அப்படியே பள்ளத்தை பார்த்து நடந்து போயிருவேண்டே. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு ஏதாவது என்ன பேச வரையாடா? அவெல்லாம் பாடுறான். செல்லம் நீ பேசு செல்லம். உனக்காக நான் இருக்கேன். நீ பேசு செல்லம். பாருங்க. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி செல்லம் நீ பேசு செல்லம். ஏன் செல்லம் வாயம்? ஜெயா உன்னை கண்டமா நான் இனிமே 2 வாய் வச்சுக்கிறேன். செல்லம் நீ பேசு செல்லம். மேல வாய் தான பொத்துறேன். நான் கீழ வாய் தான. எப்படி பேசுவாரு? ஜெயா அவர் எப்படி பேசுவாரு? ஏய் நீ அவன் கூட சேராத அவன் சீக்கு அதிகம் நாளைக்கு. கூடி கொத்தனாரு அந்த தூத்துக்குடியை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு. ஏன் பாருங்க. மாமா அவரே படிக்கட்டு விடுங்க. மாமா அவரே படிக்கட்டு விடுங்க. முருங்கா ஆமா மருங்காவரி வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் இதைத்தான் முருகா அப்படின்னு படிச்சியா? மினிக்கியூர் மகேந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 200 ரூபாய் அன்பள் வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் கிருஷ்ணமூர்த்தி இல்ல கிருஷ்ணமூர்த்தி என்ன ஐயா அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் தம்பி சார்பாகவும் நன்றி வணக்கம். என்ன ரொம்ப கோபம்? 200 ரூபாய் வந்துருச்சு செய்யத்தானா வர்றியம்மா. என்ன செய்ய வரையான்னு கேக்குறாரு அவரு.
ஒரு வாரத்துக்கு லீஸு கூப்பிட்றாரு ஒத்தி இருக்கிறதுக்கு. ஆமா இவங்க அப்படியே வச்சு தகத்தி ஒத்தி போனேன்னா ஒரு வெஸ்டர்ன் டாயிண்ட்டை பேக்கலாம் பார்க்குறேன். ஐயா எனக்கு கோபம் வந்துச்சு. இங்கே வா. நானும் பொம்பளை பிள்ளையாச்சு அடக்க உடக்க நான் பாக்குறேன். என் கோவத்தை கிளப்புனா என்ன கோவம் வருது? அவன் கோவம் வந்து அடிச்சு விட்டான்ல, அவன் கோவம் வந்து அடிச்சான்ல, நீ கோவம் வந்து அடிச்சு விடு, அடிச்சு விடு. தலைவா இதெல்லாம் எங்க இருந்தா தலைவா? இந்த வார்த்தை நீ கேட்காத, அதையே செய்யவும் அதானே. இந்த வார்த்தை நீ கேட்காத, இந்த வார்த்தை ஏய் ஜெயா, இத்தனை நாள் எங்க இருந்தேன்னு கேட்க, அவன் இத்தனை நாள் 4 வாரம் புடிச்சுக்கிட்டு 4 பேர் தானா? 4 பேர் தானா? 10,000 சொல்லு, 400 பேர் கூட அனுப்பிடுறேன். முகரைய பாரு, நீ வச்சுக்க. அவன் உன் கோமியை வாடகைக்கு தர்றேன். கோமைய வாடைய. நீ திருந்த மாட்ட மயிர் மக. சார் போயினே அண்ணா. தம்பி யார் அண்ணா? அவர் தான் எங்கள் அண்ணன். இவன் நேரம் அந்த ஆளு பேசிக்கிட்டு இருந்தா அண்ணின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. கூட பிறந்த அண்ணனா? ஆ பெரியப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா. முறகட்ட முண்டை. நோத்தா நல்லா இருக்காளா? ஏன்டா லூசு பையலே? அப்போ பெரிய பாண்டா மயிர் மகளே. அப்ப இவர் எனக்கு என்ன முறை வேணும்? அங்கிள் அங்கிள் அங்கிள். அங்கிள் 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 நல்லா இருக்கீங்களா? நோத்தா குந்தாணி மகளே. நீ தான் பெரிய பாண்டா, சொல்லத்தானே செய்வேன். இல்ல நான் அங்கிள் கூப்பிடுறேன். ரோத்தா குண்டானி வாழைங்கிறேன். அங்கிள்டா, அங்கிள் கூப்பிடு மாமா. அது எதுக்கு தெரியுமா குந்தாணி மகன்றேன்? குந்தி. ஏய் செய்யா, அது விளக்கம் சொல்கிறேன். என்ன விளக்கம்? குந்தாணின்னா உன்னைய குந்திக்கிட்டே உன் ஆணியை பிடுங்குறேன். எந்த அணிய? உன் ரீப்பர் ஆணியதேன். இந்த உரல்ல மேல வச்சுட்டு குத்துற தக்கு தக்கு தக்கு. வெளிய தவற விடாம அப்படியே. இங்க வாங்களே. உரல் உலக்கைய பாத்திருக்கீங்களா? இவ திருந்த மாட்டா. என் பக்கத்திலேயே கூப்பிடாத, நான் சொல்ல மாட்டேன். இது என்ன மாமா பண்ண போகுது என்னைய? ஏய், கெட்டவைய. சரி பார்க்க பூச்சாண்டி மாதிரி இருக்கு. மாத்திரை ஓட்டு 1 மணி நேரம் ஆச்சு, அதே வீரிய கிளம்புதாரு. மாத்திரை போட்டு 1 மணி நேரம் ஆச்சா? ஏய் அதான் எதுக்கு மாத்திரை போட்டார்? பைத்தியமா இவன்? அந்த மாத்திரை கிடையாது, உன் கிளியாஞ்செட்டி பார்த்துறான். என்ன மாத்திரை போட்டிருப்பாரு? இவ திருந்த மாட்டா மயிர் மக. ஏய் நீ சொல்லினா எனக்கு புரிஞ்சாதானே? அவர் எதுக்கு மாத்திரை போடுக்க சொல்லவே இல்லை. நீக்குற மாதிரி வரணும்னு நேர்ந்துக்கிட்டியா? ஏன் போட வேண்டும் மாத்திரை? எதற்காக போட வேண்டும் மாத்திரை? அடே அண்ணி நாட்டு ஆண்களேனே, யாரிடம் காட்டுவது உன் வீரத்தை? வந்து வார் சேனக்கலங்கா. என்ன வசனம் இப்படி பேசிட்டு இருக்காரு? வெள்ளைக்காரன்ட்ட எதுக்கு நம்ம மாத்திரை ஓடணும்? தமிழ்நாட்டிலே சேனக்கிழங்க பிடிங்கி திண்டு விட்டு உன்னை சேகதிகளை வச்சு. தமிழ்நாட்டுல இல்லாததா இங்க இருந்து எங்க நீக்கிறோ போ சொல்றான் இவன். சேனக்கிழங்கு மாதிரி இருக்கும். அவன் உன் பெட்டி கடையில் திறந்து செய்தி வீடி வாங்க நினைக்கிறேன். நீ ஃபில்டரே எடுத்து காமிக்கிற, போக விட போகிறேன். நான் உனக்கு எப்படித்தான் புரிய வைக்கிறது? ஜெயா தள்ளுங்கப்பா, என்னங்கப்பா? வெல்டிங் குமார் ராஜிவெட்டி அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பு. ஐயா 50 ரூபாயா? சரி சரி. அஜயா, கட்டப்பொம்மு வம்சத்தார்கள் அள்ளி தள்ளு காசு அள்ளு. போடா என் அருகில் வா. அருகில் போ போ போ. காதலுக்கு கண்ணிலின்னு சொல்லுவாங்க. எந்த யாரு சொன்னவன் காதல் கண்ணுல? அப்புறம் தடுக்கிட்டே செஞ்சாங்க. காதல் கண்ணுல கண்ணுலாம எப்படி இருக்கும்? உனக்காக நீ இல்லைன்னா நான் தீ குளிப்பேன். நீ தீ குளிப்ப, நான் எண்ணெய் குளிப்பேன். எண்ணெய் குளிச்சா விழுக்கு 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 விழுக்கு. இது ஓராமே ஒன்னா புலங்குறவங்க. நம்ம உயிர் 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 உயிர். ப்ளீஸ் ப்ரோ, என் சொந்த வண்டி. உன் சொந்த வண்டிய? சொந்த வண்டி நீ ஓனர் ப்ரோ. ஓரமா இருங்க, எடுத்து நான் ஓட்டுறேன். இன்னும் டிவி கட்டலை ப்ரோ. டீ நான் ஓட்டி தர்றேன், நான் ஓட்டி தர்றேன். நிக்காம ஓட்டுறேன், ரொம்ப பகலமா ஓட்டுறேன். மைலேஜ் கொடுக்காதுங்க, 12 தான் கொடுக்கும். மிடியல் என்னால் மாத்திரை போட்டுக்கிட்டு ஓட்டுறேன். என்ன வண்டி புகை தெளிச்சுன்னா என்னென்ன பண்ணுவ? முகத்துல இதுல உன்னை எப்படி எஃப்சி பார்க்காம விட மாட்டேன். நான் நம்பர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? உங்களை மீறி அவ ஏதோ என்ன பண்ணிடுவானா? ஆனால் இந்த வண்டிக்கு ரிவல்ஸுக்கு விழுகாதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏய் ரிவர்ஸ் கேர் வேணாம், நான் ஃபர்ஸ்ட் கேர்ல மெதுவா போயிடுவேன். ஆமா மாமா மாமா அவன் கிடக்குறான் பொடி பையன். அவன் மேல ஆசை வருமா? பொடி பயலுக்கு தான் பொடியை போடணும்னு ஆசை வரும். அண்ணே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல பிள்ளை கிடச்சிருக்குண்ணே. சாப்பிடு சாப்பிடு.
சாருக்கு ஒரு ஊத்தாப்போ. நீ சாப்பிடு. சால்னா நான் ஊத்துறேன், சாப்பிடு. தலையில மண்ணள்ளி போட போறேன் இரு. ஏய், மண்ணுன்னு சொல்லாத, மண்ணு கிடைக்காது, எம்சாண்டா அள்ளி போடுறேன்னு சொல்லு. நம்ம டைலாக்கே நமக்கு ரிவீட் அடிக்கிறேன் பார். ஜெயா, அவனுக்கு மாத்திரை ரொம்ப முத்தி போச்சு. பைத்தியம் தானே முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை கையை பிடிக்கும் போது ஏதாவது தோணுதா? என்ன தோணும்? கையை பிடிச்சா என்ன தோணும்? பிடிக்கிறத பிடிச்சாதான் தோணாக்க. தலைவா என்ன பிரச்சனை உனக்கு? அவன் பிரச்சனை ஆண்மைத்தன்மை. நான் சேலம் சிவராஜ சித்த வைத்தியசாலை, நீ தான் பொடி இடிப்பவள். ஐயா 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 ஐயா. ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. இப்போதான் பிரேயர்ஸ் கண்டிக்கிட்டு இருக்கேன். உன் நூடுல்ஸ் அத்துருவேன். இப்போ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டாடா அண்ணா. இனிமேல் கூட பேச வேணாம், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னே. கேரட்டை கூட விடு. நீ என்னைக்கு குனிவ? மார்கழி மாதம், மார்கழி 1ஆம் தேதி குனியும் கோலம் போடுறது. இப்பதான் உருப்படியா பேசியிருக்கு. டேய், எப்பவுமே உருப்படியா தான் பேசுவேன். உங்கள் வீட்டில் தண்ணி எதில் வரும்? தண்ணி தலைவா அண்ணா தண்ணி எதுல வரும்? என்ன சொன்னப்ப? தண்ணி எதுல வரும்? தண்ணி எதுல வரும் சொன்னேன்? சும்மா. தண்ணி சும்மா வருமா குழாயில? சும்மா எப்படி வரும்? திருவுனா தானே வரும். திருகு திருகு. என்னதால திருவ சொல்றாங்க? நீ திருகு, தண்ணி வரட்டும். ஒரு சில பைப்பு கையை நீட்டினோடனே தண்ணி வருமா? திருகுறதுக்கே தண்ணி வருமா? போட்டா தான் தண்ணி வரும். ஒரு சில பைப்புல கையை நீட்டினாலே தண்ணி வரும். மோட்டரை போட்டா தான் தண்ணி வரும். திருகுனா வருமா? திருகவா? என்ன திருகவான்னு கேக்குறாரு. சும்மா ரெடி. அவன் இப்போ தாண்டி திருப்பி லைன் இழக்கிறேன். இங்கே வாடா. வாடா தங்கம், வா வா அப்படின்னு கூப்பிடுங்க. வாடி வாடி வாடி. தூக்கு தூக்கு தூக்கு. நீ தூக்கு, நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். செல்ஃபி எடுக்கறாப்லையா? செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க பார்க்குறேன். அடி உதுத்த சக்காலத்து பகல ஒண்ணே மயிர் மாலை. அப்படி அவ ஏன் உண்டாடிடா? ஐயா, அப்படிலாம் நான் ஸ்டேட்டஸ் வச்சேன்டா, இந்த காடும் பத்தாது. ஐயா, நாங்க கை தானே அடிக்க முடியும், வேற என்ன செய்யறது? தலைவா இது நாடகமா விட்டு பட மாட்டாடே. எனக்கு படப்படன்னு வருதுடா. இருங்கடா இருங்கடா. நீ இருடி குந்தாணி மாலை. ஏன் இவ சைலா டீச்சர்ரா? கட்டி பூடி சரி. கட்டி பூடிட்டா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. ஆகா மாத்திரை வேலை செய்தே. ஓ ஏ ஐயா அண்ணன் அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. அதே மாதிரி அங்கிள் இந்த ஆண்டியை கழட்டி விடுங்க. என்னடா? இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன். அந்த இடத்தில் நண்டு முடிப்பேன். இது நண்டு, அது கட்டலாம் மீனப்படி. நல்ல வாயில வந்துடும். பேசாம நீ ஏறி விட்டுட்டே இருக்க. வா ஜெயா. 7 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்தேன். ஆமா, பால் கடை வச்சிருந்தேன், பால் பாக்கெட் போட வந்தேன். வயசான காலத்துல ஒரு ஓரமா உட்காந்து பண்ணு. எங்க லவ ஏன் கெடுக்கிற? அவருக்கே இப்பதான் மூடு வந்திருக்கு. ஓ, மூடு வந்துருச்சா? என்ன குத்தானத்தத்தில் வந்திருக்குமா? குத்தானத்தல்ல முண்டை, குத்தானத்தம். குத்தானத்தத்துக்கு வந்தாதான் குத்த முடியும். அதுல தலைவட்டா 2 பேரும் ஒரு கணேஷ் போலைக்கு அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ என்னமோ இந்தியா ஜெயிச்சது மாதிரி இப்படி. நீ வா, நம்ம 2 இலவட்ட கல்ல. சரி சரி, நான் ஒன்னே சொல்லத்தான்.
நேத்து ராத்திரி அம்மா இந்த அவங்க தூக்கம் போச்சடி. அம்மா அச்சா அச்சா பச்சை கிளி. ஐயா அதை கிழிச்சா ஒரு 2 மீட்டர். ஐயா அதை கிழிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த பிட்டை கிழிச்சா எனக்கு 2 மீட்டர் கொடுங்க. இளங்குடி தச்சு போட்டுக்கிறேன். ஒத்துமா மயிறு வாடா தங்கம். செய்யா மற்ற ஊரில் உள்ள ஆம்பளை மாதிரி என்னை நினச்சிடாத. அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காத. அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காத. என் மாமனோட வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். என் மாமன் வந்துட்டு நான் முதலிரவுக்கு மயிரை புடுங்கன்னு சொல்றேன். முதலிரவுக்கு நான் வந்துட்டு 11 நாளைக்கு ஒன்ட்டு தான் இருப்பேன். 11 நாளைக்கா? ஏன் அதுக்கப்புறம் 11 நாளைக்கு அவர் அங்கதான் உங்ககிட்ட இருப்பார். 11 நாள் போயிடுவாரு. 12 நாள் நான் புகுந்துருவேன். எதுக்கு இந்த ஆள் வரப்பலையா? ஒட்டடை அடிக்க வருவார். ஆண்டி நீ வர ஜெயா, உனக்கு நான் என்ன செய்ய? என்னமே செய்ய மாட்டேன். என்ன செஞ்சிருக்கேன் இது வரைக்கும்? நான் ஒரு விஷயம் சொல்லவா? செய்யும் செய்ய மாட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு மாசத்துக்கு ஒரு பிள்ளை பெத்துக்குவோம், வருஷத்துக்கு 12 பிள்ளை. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் கருவல்ல போய் படுப்போமா? எதுல படுப்போமா? கருவச்சது சுடுகாட்டுல போய் படுப்போமாமா? இப்ப தலையில கருவல்ல போய் படுக்காதீங்க. ஆள் எட்டத்துல இருந்து வாக்க தெரியும். ஏன்னா முட்டா போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கருவலைக்கு எதுக்கு போற? அங்க எங்களை மாதிரி ஆளுகதான் கருவலையில போய் உங்களை மாதிரி ஆளுகன்னா கருவலையில போய் என்ன பண்ணுவீங்க? அருவாட்டை வெட்டுவோம் கையை கொண்டி. கையை வச்சு வெட்டுவீங்களா? நான் எங்க போறது? ஏடே நீ எதுக்கு அங்க போற? கருவலைக்கு நீ ஏன் போற? அடுப்படியில் எல்லா வேலையும் முடிச்சு சோறாக்கி குழம்பு வைக்க வேண்டியதானே? வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல ஆள் இருக்காங்களா? அவன் கிடக்கு நான் பொடிப்பேன். நீங்க பேசாம இருங்க. அண்ணே நம்மள மாதிரி ஆளுகள்லாம் இங்கே போய் என்ன ஐ லவ் யூ ஜெயபிரியா. I too love you. அண்ணே நான் லவ் பண்ணுறேனே. பண்ணுங்கப்பா. நான் நீங்க பண்றதுல நான் எப்பயுமே இடைஞ்சலாவெலாம் இருக்க மாட்டேன். தம்பி நல்லா இருக்கணும். படகு கல்யாணத்தை பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. உனக்கு விசா வந்திருக்கு வெளிநாடு போறதுக்கு. அப்படியா? ஐயோ, நான் ரொம்ப நாளா மாமா வந்து வெளிநாட்டுக்கு போறோம்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன். அதனால தான் எங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாங்க இவரை கல்யாணம் பண்றதுக்காக. கல்யாணம் முடிஞ்சு 30 நாள்லயே வரதுன்னு சொல்லுச்சு. 30 நாள் இல்ல, அன்னைக்கு சாயங்காலமே போகணும். அச்சோ, எனக்கு சந்தோஷமா இருக்கே. வர்றவங்க எல்லாருக்கும் கோழி அடிச்சு குஞ்சு அடிச்சு குழம்பு வச்சு கொடுக்கணும். கோழியை மட்டும் அடியில குஞ்சம் நான் அடிக்கிறேன். என்ன மாமா சொல்றாரு அவரு? என்ன குஞ்சு எப்படி அடிப்ப? அண்ணே நான் கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் வெளிநாடு போகிறேன். நைட்டு அண்ணன் குஞ்சு அடிக்க போயிட்டு நான் வளகாப்புக்கு வரேன்னே. ஏன் தம்பி நீயே வெளிநாடு போயிட்டு எப்படி வர? ஏழை செரு பிஞ்சுவோம்டா. பெரிய மாமா சொன்னா சரியா தான் இருக்கு. பெரியவர்ல ஏண்டி ஐயோ அவனை பார்த்தா பேண்ட கிளவி எந்திரிக்க மாட்டான். அவனுக்கு கம்பெனி கொடுக்குற, எனக்கு கம்பெனியே சாத்திரி அடி. என்னைய சந்தேகப்படுறீங்களா? ஏன் அப்பா சந்தேகப்படுறீங்களா? அவர் மேல பார்த்தா ஆசை வருமா? இவரை பார்த்தா காதல் வருமா? இவர் மூஞ்சியை பார்த்தா காதல் வருமா? என்னையவா சந்தேகப்படுறீங்க நீங்க? அப்படி வரும்போது சொல்லாதீங்க. ஐயோ, ஒரு 33 தினியை சந்தேகப்பட்டேன்னு. அதே நான் 10 நியத்தையும் பாட்டிருக்கேன். அதோட 33 23 சேர்த்தையே சொல்கிறேன். அப்படி ஐசி அவன் கூட நீ அந்நிய ஒன்னியமாக இருந்தேன்னா எந்த ஒன்னியமாவும் இருக்க மாட்டேன். உனக்கு நீர் கட்டு வரும், அவனுக்கு புத்தூர் கட்டு வரும். அது நான் வாங்கிட்டு வந்த ரிமோட்டு குபேரேன். சார்ஜ் ஏறினவுடனே அதுவா சிரிக்கி. எல்லாம் கொண்டே வருவோண்டா மயிர்மேனே.